வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவு மறதியால் தவறிய ஒரு வாய்ப்பு இன்னும் உங்களுடைய மனதில் ஒரு வருத்தத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதை எப்படியாவது மறந்துவிடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் அதை இப்பொழுது மறக்க முடியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வாழ்க்கையில சில வாய்ப்புகள் நம்முடைய கனவை தட்டும் பொழுது அந்த நேரத்தில் அதனுடைய மதிப்பு நமக்கு முழுமையாகவே தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவும் ஒரு தாமதங்கள் அல்லது ஒரு மறதிகள் கூட சில நேரங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படி மறந்து விட்டீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளுக்கு இவர்களுக்கும் அதற்கும் பிரச்சனைகளும் சம்பந்தங்களும் இருக்கிறது என்றெல்லாம் கூறிவிட்டு எத்தனையோ நபர்கள் உங்கள் மீது பழியை போடுவதற்காக காத்து கொண்டும் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பக்கம் முடிந்த அளவுக்கு நியாயங்களும் எதையும் மறக்காமலும் நீங்கள் இருக்க வேண்டும். எதையாவது உங்களை மறந்துவிட்டேன் என்று பல நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூறினால் உங்களை அவர்கள் வைத்து அவங்களுடைய தேவைகளை உங்களை வைத்து அவர்கள் சரி செய்து கொண்டு விட்டு போயிடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, ஒரு முக்கியமான சந்திப்பு, ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தருணங்கள் போன்றவை உங்களுடைய கையில் இருந்து கொண்டு இன்னும் தவறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களாகவே இன்னும் நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு பல முறை அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்திருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அன்று மட்டும் அதை சரியாக செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு பாதையில் சென்றிருக்குமே என்று மனதிற்குள் தோன்றிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உண்டு. விருச்சிகம் ராசி என்பர்களே, நீங்கள் ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவர்கள் என்று உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அதனாலேயே கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தையும் பல முறைகள் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டு அதனை உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தையும் இன்னும் தேடி கொடுத்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாய்ப்பை மட்டும் உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொண்டது கிடையாது. ஒரு கதவு மூடப்பட்டால் வேறு ஒரு பாதை உருவாக்கும். சில நேரங்களில் நாம தவறவிட்ட வாய்ப்பை விட சிறந்த வாய்ப்பு நமக்காக காத்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தவறவிடக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வேண்டுமென்றே தவறவிடக்கூடியது கிடையாது. கிரகங்களின் மாற்றத்தினால் நீங்களே அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். அப்படி நழுவி போயிருந்தால் அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதனை விட நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கை நழுவிய வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு மன வருத்தத்தை இப்பொழுது அழித்து கொண்டே தான் இருக்கும். ஞாபக மறதியால் தவறிய ஒரு வாய்ப்பு இன்னும் உங்களுடைய மனதில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். சின்ன சின்ன கவனக்குறைவுகள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவே கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியதும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்ப முனையாகவும் பொருளாதார உயர்வாகவும் அமைந்திருக்க வேண்டிய ஒரு பொன்னான வாய்ப்பு எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவினால் அல்லது ஞாபக மறதியாலோ உங்களுடைய கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் வந்து கை நழுவி போன ஒரு அனுபவங்களையும் அது ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படி நடக்கும், அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இந்த நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது நடந்து உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வர வேண்டும், எது செய்தால் நன்மைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். இதுவரைக்கும் குழந்தைகள் பற்றி நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை என்னாக போகிறது, குழந்தைகளின் எதிர்காலங்களை பற்றி பயம் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களுடைய குழந்தைகளும் நீங்கள் நினைத்தபடி சில முடிவுகளை எடுத்து அவர்களும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது. மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் இப்பொழுது ஏற்படலாம். புதுவிதமான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது துவங்கும். இலக்கியமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கலாம். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இப்பொழுது ஏற்படும். தனவரவுகள் மூலம் சேமிப்பு என்பது அதிகரித்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல உங்களுடைய சொத்து கனவுகள் எல்லாமே இப்பொழுது நினைவாகி சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நமக்கென்று ஒரு சொந்த நிலமோ அல்லது சொத்தோ அமையாதா என்று பல ஆண்டுகளாக நீங்கள் கண்ட கனவுகள் நிஜமாக கூடிய யோகமான காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்க தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் மட்டுமே தான் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளிலும் பங்கீட்டு பிரச்சனைகளிலும் இனிமேல் உங்களது கையானது ஓங்கி நிற்கும். புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். வங்கி கடன்கள் தடையின்றி அனுகூலமாக கிடைத்துவிடும். நிலம் சார்ந்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து உங்களின் சொத்து மதிப்பையும் சமூக அந்தஸ்தையும் அசுர வேகத்தில் இப்பொழுது உயர்த்த போகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களை உங்களுடைய காத்திருப்புக்கான நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டு தான் இருந்தீர்கள். நீங்கள் காத்திருந்ததற்கான காலங்கள் தள்ளி போகவில்லை. அது உங்களுக்குள்ள நன்மைகளைத்தான் தேடி கொடுக்க போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீடு நிலம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீண்ட நாட்களாக பார்த்து வந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது சாதகமாக மாறப்போகிறது. குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வலுவடையலாம். சரியான திட்டமிடலுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அதை உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து தொடங்குங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மற்றவர்களை நீங்கள் நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே உங்களுடைய தொழிலிலும் நீங்கள் நினைத்து இறங்கக்கூடிய ஒரு காரியத்திலும் நன்மைகள் தானாக கிடைத்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வரைக்கும் குழந்தைகள் பற்றி நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை என்னாக போகிறது, குழந்தைகளின் எதிர்காலங்களை பற்றி பயம் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களுடைய குழந்தைகளும் நீங்கள் நினைத்தபடி சில முடிவுகளை எடுத்து அவர்களும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது. மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் இப்பொழுது ஏற்படலாம். புதுவிதமான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது துவங்கும். இலக்கியமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கலாம். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இப்பொழுது ஏற்படும். தனவரவுகள் மூலம் சேமிப்பு என்பது அதிகரித்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல உங்களுடைய சொத்து கனவுகள் எல்லாமே இப்பொழுது நினைவாகி சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நமக்கென்று ஒரு சொந்த நிலமோ அல்லது சொத்தோ அமையாதா
என்று பல ஆண்டுகளாக நீங்கள் கண்ட கனவுகள் நிஜமாக கூடிய யோகமான காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கத் தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் மட்டுமே தான் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளிலும் பங்கீட்டு பிரச்சனைகளிலும் இனிமேல் உங்களது கையானது ஓங்கி நிற்கும். புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். வங்கி கடன்கள் தடையின்றி அனுகூலமாக கிடைத்துவிடும். நிலம் சார்ந்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து உங்களின் சொத்து மதிப்பையும் சமூக அந்தஸ்தையும் அசுர வேகத்தில் இப்பொழுது உயர்த்த போகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய காத்திருப்புக்காக நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டு தான்